பெரும்பாலும் போன்ற கோழைகளை நாங்கள் தலைவர் என்று அழைப்பதை விட மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை நாங்கள் தலைவர் என்று அழைப்பது மேலானது. உலகத்திலே அழிக்க முடியாத பயங்கரவாத இயக்கமான விடுதலை புலி இயக்கத்தை அழித்து இன்று இந்த நாட்டுக்கே ஒரு விடுதலையை தேடித்தந்த ஒரு மாபெரும் தலைவன் தான் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. தமிழருக்கு ஒரு தலைவர், தேசிய தலைவர் தலைவர் திருவாரூர் தான். இந்த ஒருவரும் இல்லை, ஒருவரும் புறக்கையும் இல்லை. அதான் தேசிய தலைவர் திருவாரூர் தான். மஹிந்த ராஜபக்ச தான் இந்த இப்படியான குற்றங்கள் அல்லது போர்க்குற்றங்கள் அல்லது ஒரு பெரிய மனித குலத்துக்கு எதிரான அவலத்தை செய்தார் என்பதை வரலாற்றில் முதல் முறையாக கருணா கூறியிருக்கிறார். ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் நேற்று முன்தினம் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஈழ விடுதலை போராட்டத்தின் துரோகம் அல்லது ஈழ விடுதலை போராட்டத்தின் இந்த பலவீனமான நிலைகளுக்கு யார் காரணம் என்று அனைவரும் அறிந்த விடயம்தான். தொடக்க காலத்தில் மாத்தையா, அதன் பின்னிட்ட நாட்களில் உத்தியோகபூர்வமாக சொல்ல போனால் அதன் பின்னர் கருணா அந்த இடத்தை இட்டு நிரப்புகின்றார். அதன் இடைப்பட்ட காலத்தில் பல துரோகங்கள் ஈழ விடுதலை போராட்டத்துக்கு இடம்பெற்றிருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த ஈழ விடுதலை போராட்டம் பல தடைகளை தாண்டி, பல கட்டங்களை தாண்டி ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த போது ஒரு கட்டத்திலே கட்டுக்கடங்காத துரோகமும் விட்டு நிரப்ப முடியாத உள்ளக துரோகங்களாலும் அந்த ஈழ விடுதலை போராட்டம் ஒரு கட்டத்திலே முடிவுக்கு வருகின்றது அல்லது மௌனிக்கப்படுகின்றது. ஆனாலும் கூட அந்த போராட்டத்தின் பின்னர் கருணா அல்லது விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று கூறப்படுகின்ற கருணா ஈழ விடுதலை போராட்டத்தின் இத்தனை அநீதிகளையும் செய்த பின்னர் அவர் சிங்கள அரசினுடைய ஒரு செல்ல பிள்ளையாக மாறுகின்றார். இப்போது இந்த விடயம் கூட பலருக்கும் திகட்டக்கூடியதாக இருக்கும் அல்லது பலருக்கும் வெறுப்பை ஏற்படுத்தலாம். ஏன் கருணா செய்ததில் சரி இருக்கின்றது, கருணா செய்ததில் என்ன பிழை இருக்கின்றது, வடக்கு தலைமைகளால் கருணா போன்றவர்கள் உண்மையிலே ஏமாற்றப்பட்டார்கள், ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தார்கள், அதனால் கருணா வெடித்து கிளம்பினார், அவர் கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது, இப்படித்தான் வடமாகாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று கூறலாம். அந்த ஈழ விடுதலை போராட்டத்தின் கட்டமைப்பு ரீதியாக தமிழீழ தேசிய தலைவருக்கு தனக்கு அடுத்த நிலையில் கருணாதான் இருந்திருக்கிறார் என்று ஊடக சந்திப்பிலும் உங்களுக்கு அடுத்ததாக நீங்கள் யாரை வைத்திருக்கிறீர்கள் என்ற போது அவர் உடனடியாக அந்த இடத்திலே கருணாவை சிலாகித்து கூறிய கருத்துக்களும் அதன் பின்னர் நடைபெற்ற ஒவ்வொரு விடயங்களிலும் கிழக்கு தளபதி அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய முழுமையான கட்டுப்பாடும் கருணாவுக்கு கொடுக்கப்படுகின்றது. 1000 வியாக்கியானங்கள் கூட கூறப்படுகின்றது அல்லது 1000 வியாக்கியானங்கள் கருணாவை நியாயப்படுத்தப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தில். இப்போதும் இருக்கக்கூடிய பலர் கூறுவார்கள் தமிழரசுக்கு இது தேவையில்லாத வேலை, கருணா செய்தது சரி, கிழக்கோடு ஒருபோதும் இருக்க முடியாது. இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பாருங்கள், அவர்களும் இது போன்றுதான் பயணிக்கிறார்கள். ஆனால் ஈழ விடுதலை போராட்டம் அரசியல் தலைவர்களுக்கு அப்பாற்பட்டு அரசியல் தலைவர்களின் பல பிற்போக்கான சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதாகத்தான் ஒரு பெரும் சிந்தனையோடு தான் ஈழ விடுதலை போராட்டம் கோலோச்சியது. அது கோலோச்சிய காலப்பகுதியில் துரோகங்கள், காட்டி கொடுப்புகளால் அந்த போராட்டம் அப்படியே இன்று வரைக்கும் ஒரு காணல் நீராகவே பலருக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய சரித்திரத்தை அப்படியே துரோகங்கள் கொன்று விட்டன அல்லது தின்று விட்டன என்று கூறலாம். அப்படியே விட்டு விடுவோம், அது இருக்கட்டும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், போராளிகள், பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்படுகின்ற போது சாணக்கியனை பற்றிய கருத்தல்ல, சாணக்கியனை ஒரு பொருட்டாக எடுக்க தேவையில்லை. இந்த இடத்தில் கருணாவினுடைய கருத்து தான் மிக நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. போராளிகள், பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்படுகின்ற போது சாணக்கியனை பார்த்து நீர் எங்க இருந்தீர் என்று கேட்கின்றார் கருணா. நீங்கள் இப்போது அந்த காணொலியை கேட்கலாம். சாணக்கியன் என்ன கூறுறார்? தமிழர் படை நடந்த இடத்தில் NDP விட மாட்டார். அவரை லெப்டினல் சாணக்கியர் ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு கேடல் லெப்டினல். அப்ப தமிழர்களோட போராடுகின்றார். சரி, தமிழர் படையில போராடி எங்களை போராளிகள் மடியக்க நீ எங்க இருந்த சாணக்கிய. சரி, எங்களுடைய போராளிகள் தாய்மார் சகோதரங்கள் சித்திரவதப்பட்டு படுகொலையப்படக்க நீ எங்க இருந்த. சரி, தப்பித்தவரை நாட்டுக்கு வந்தாங்க. நாட்டுக்கு வந்து தமிழோட இருந்த நீ மைந்தோட இருந்த முதல்வர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அப்ப இதைத்தானாக படி அப்ப இப்ப அவர் பெரிய தேசியவாதி அவருக்கு கொஞ்சம் பாடுகள். ஈழ விடுதலை போராட்டத்தில் தமிழீழ தேசிய தலைவரை கருணா காட்டி கொடுக்கிறார். அந்த காட்டி கொடுத்த பின்னர் எங்கு செல்லுகிறார்?
மஹிந்த ராஜபக்சவோடு செல்லுகிறார். நீங்கள் பலரும் மறந்திருப்பீர்கள் கடந்த காலங்களிலே மஹிந்தவை எப்படி புகழ்ந்த கருணா என்பதை. அதனை உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த தளத்திலே நாங்கள் காட்டுகிறோம். மஹிந்த ராஜா அவர்களை நாங்கள் ஒருவருமே ஒருபோதும் மறக்க முடியாது. உலகத்திலே அழிக்க முடியாத பயங்கரவாத இயக்கமான விடுதலை புலி இயக்கத்தை அழித்து இன்று இந்த நாட்டுக்கே ஒரு விடுதலையை தேடித்தந்த ஒரு மாபெரும் தலைவன் தான் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. இதை நாங்கள் உலகத்துக்கு எடுத்து சொல்கின்றோம். இதை என்ன கேவலம் என்று பாருங்கள். உலகத்திலே வெல்லப்பட முடியாத இயக்கம் என்று கூறினார்கள் விடுதலை புலி இயக்கம். அதை குறுகிய காலத்துக்குள் அடித்து நொறுக்கி வெற்றியை ஈடி தந்த ஒரு மாபெரும் தலைவன் தான் மஹிந்த ராஜபக்ச. ஆகவே அவரின் பின்னால் அணி திரள வேண்டியது எங்களுடைய கடமை. மம කෙලගුණ දන්න වෙන ඒ නිසා මම මහින්ද රාජපක්ෂතුමා එක ඉන්නේ රට වේරපු නායකයා ඔබලාත් එතුමාට කෙලගුණ. இவ்வாறு இருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச போர்க்குற்றவாளி அல்லது போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார், மனித குலத்துக்கு எதிரான யுத்தத்தை செய்தால் ஒரு பெரும் இன அழிப்பை தலைமை தாங்கி நடத்தியதில் மஹிந்த ராஜபக்சவுக்கு இணையாக யாரும் இல்லை என்று ஒட்டுமொத்த உலகமும் மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றன. இலங்கையிலும் பல இடங்களிலே அந்த கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன அரசியல் பிரமுகர்களால். ஆனால் அவருக்கு ஆதரவாக அவரோட கூடவே இருந்த கருணா ஒவ்வொரு காலப்பகுதியிலும் மஹிந்த ராஜபக்சவை நியாயப்படுத்தி இருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச தான் உண்மையில் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு தமிழீழ தேசிய தலைவர், ஒரு கோழையானவர் என்றெல்லாம் அவர் கூறிய கடந்த கால காணொளிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பெரும்பாலும் போன்ற கோழைகளை நாங்கள் தலைவர் என்று அழைப்பதை விட நிச்சயமாக எமது மக்களின் பிரச்சனைகளை, அடிமட்ட பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்ற எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை நாங்கள் தலைவர் என்று அழைப்பது மேலானது என்று. இப்போது மஹிந்த ராஜபக்சவோடு சாணக்கியன் சேர்ந்தது அல்லது அரசியல் செய்தது என்பதை விட்டு விடுவோம். மஹிந்த ராஜபக்ச தான் இந்த இப்படியான குற்றங்கள் அல்லது போர்க்குற்றங்கள் அல்லது ஒரு பெரிய மனித குலத்துக்கு எதிரான அவலத்தை செய்தார் என்பதை வரலாற்றில் முதல் முறையாக கருணா கூறியிருக்கிறார். என்னுடைய அறிவு கட்டிய வகையில் நான் நீண்ட நேரங்களாக இது தொடர்பாக தேடிய போது கருணா மஹிந்தவை புகழ்ந்ததும் மஹிந்தவை நியாயப்படுத்தியதும், இறுதி யுத்தத்தில் என்ன நடந்தது என்று தெரியாது, அது ஒரு நெருக்கடி மிக்க யுத்தம், இராணுவம் எவ்வாறு செயற்படலாம் என்று கூறிக்கொண்டிருந்த கருணா வரலாற்றில் முதல் முறையாக தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கின்றார். இதில் இருக்கக்கூடிய துப்பாக்கியம் என்னவென்று சொன்னால், தென்னிலங்கையிலே இன அழிப்பு இடம்பெற்றதற்கான பல சான்றுகளை இராணுவ தளபதிகளாக இருக்கலாம், யுத்தத்தை முன்கொண்டு சென்ற பல இராணுவ தளபதிகள், இராணுவத்தினர், சிங்கள ஊடகவியலாளர்கள், இப்போது கருணாவும் அதில் இணைந்து கொள்கிறார் ஒருவராக பலர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை எப்படி அறுவடையாக்குவது என்பது தொடர்பில் தமிழ் மக்களிடம் முறையான புரிதல் இல்லாமல் இருக்கின்றதா, அல்லது சர்வதேச சட்டங்களை இந்த விடயங்களில் எப்படி கையாள்வது என்பதில் ஒரு நெருக்கடி இருக்கின்றதா, அதற்கும் அப்பால் இந்த விடயத்தை கையாள்வதில் சர்வதேசம் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதா என்கின்ற பல சந்தேகங்கள் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அது எவ்வாறு இருந்துவிட்டு போகட்டும். இது கருணா கொடுத்திருக்கக்கூடிய, வரலாற்றில் முதல் முறையாக கொடுத்திருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம். மஹிந்த ராஜபக்சவை ஒட்டுமொத்த மக்களும் ஒருபோதும் மறக்க முடியாது, அழிக்க முடியாது என்று கூறிய ஒரு போராட்டத்தை அழித்த அந்த அமைப்பை அழைத்து மக்களை காப்பாற்றியவர் என்று மஹிந்த ராஜபக்சவோடு இணைந்த போது கூறுகின்றார். நீங்கள் சிந்திக்கிறீர்களா, இது கருணா கூறினாரா அல்லது நான் மேலதிகமாக கூறுகிறேன் என்று? இப்போது பாருங்கள், கடந்த காலங்களில் பல கட்டங்களில் கருணா மஹிந்த ராஜபக்சவை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறார், தமிழ தேசிய தலைவரை எப்படியெல்லாம் இகழ்ந்திருக்கிறார். ஆனாலும் கூட ஒரு பின்னிட்ட காலப்பகுதியில் மீண்டும் தமிழ தேசிய தலைவரை புகழ்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வாக்கு அறுவடைக்காக அவர் அதனை செய்கின்றார். இப்போது கருணா என்ன கூறினார்? கடந்த காலங்களில் பல கட்டங்களில், 4 கட்டங்களில் ஒரு கட்டத்தில் தேசிய தலைவரை புகழ்கிறார். ஏன் என்பதை பாருங்கள். அந்த தியாகத்தை நான் முறையிலாது, அதான் சொல்றான். தமிழருக்கு ஒரு தலைவர், தேசிய தலைவர்னா தலைவர் திருவாரூர் தான். இங்க ஒருவரும் இல்லை, ஒருவரும் புறக்கையும் இல்லாது. இரண்டாண்டுக்கு ஒரு நேற்று முளைச்சி அரசியல்வாதியை கூட்டி போய் கரணி ஆத்துல 2 மாதம் மீட்டிங் போட்டு ஒருவன் கதைக்கிறான். எங்கள் தானே தலைவன், அண்ணன் தேசிய தலைவன், பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இருக்கின்றார் ஒருவனை காட்டி கதைக்கிறான். சரியா? நான் இவன் எங்கடா அதே இதில் நான் 4 வருஷம் ஆகல இன்னும் பார்லமெண்ட்டுக்கு அவன் போயேன். அதான் நல்ல தேசியதுனா தலைவர் பெறுவான் தான். பார்த்திருப்பீர்கள். இப்போதுதான் இங்கு முரண்நிலை அதிகரிக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த துரோகம் என்பது ஒரு பெரும் துரோகமாகவே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஈழ விடுதலை போராட்டத்தை என்று தனக்கு பாதுகாப்பு கொடுத்து தன்னை யாருடைய இனத்தை தன்னுடைய இனத்தினுடன் ஒருவரை வைத்தே வஞ்சித்தாரோ, அந்த வஞ்சிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தென்னிலங்கையினுடைய முகவரை முதன்முறையாக கருணா காட்டி கொடுத்திருக்கின்றார். வெளிப்புறத்திலே முதன்முறையாக
இப்போது அவர் மறந்து சொன்னாரா அல்லது மறக்காமல் சொன்னாரா அல்லது உண்மையை கூறினாரா என்பதெல்லாம் விவாதம் இல்லை. கருணா கூறியது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். சாணக்கியன் மைந்தவோடு இணைந்தது இங்கு விவாத பொருளோ அல்லது முக்கிய கருத்தாடலோ இல்லை. சாணக்கியன் இணைந்த போது மஹிந்த ராஜபக்ச இவ்வாறெல்லாம் செயற்பட்டார், இவ்வாறான விடயங்கள் நடந்த போது ஏன் இணைந்தீர்கள் என்றுதான் சாணக்கியனை பார்த்து கருணா கேட்கின்றார். அப்படியாயின் சாணக்கியன் இணைந்ததை இரண்டாவதாக எடுத்துக்கொண்டாலும் கருணா கூறுவது முதலாவதாக எடுக்க வேண்டும். காரணம், அந்த இடத்தில் கருணாவினுடைய ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வெளிப்படையாக தென்பட்டு நிற்கின்றது. இந்த ஆதாரங்கள் என்று கொட்டி கிடக்கின்றது. தென்னிலங்கையில் அல்லது 2009 இன அழிப்புக்கு எதிரான ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறது. இந்த ஆதாரங்களை ஒரு மூலதனமாக்கக்கூடிய அல்லது ஆதாரங்களை இனத்துக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வலைநிலையில் தமிழ் இனம் இல்லை என்பதுதான் ஒரு பெரும் துயரமாக இருக்கிறது. இவ்வாறான கருத்துக்கள் வருகின்ற போது அல்லது தென்னிலங்கையில் இராணுவத்தினர் ஒப்புதல் வாக்குமூலம் வருகின்ற போது இவ்வாறான எதிர்வினையை தமிழ் சமூகம் சார்ந்து ஆற்ற வேண்டும் என்பதை மறந்து தமிழ் சமூகம் என்ற கதிரைகளுக்காகவும் பிரயோசனம் இல்லாத வேலைகளுக்காகவும் தங்களை ஈடுபடுத்தி ஒரு பெரும் இனத்தினுடைய அடையாளம் என்று தென்னிலங்கையால் தொல்லியல் ஆய்வு, அதே போன்று பௌத்தமயமாக்கல், கனியவள ஆய்வு என்று பல ஆய்வுகளுக்கூடாக தமிழினத்தினுடைய நிலங்கள் தொடர்ச்சியாக சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்கின்றது. ஒரு இனம் அழிக்கப்பட்டு, அதாவது நடப்பு காலங்களிலே ஒரு இனம் அழிக்கப்பட்டதை கண்ணால் பார்த்து அந்த இனத்துக்கான விடுதலைக்கான பயணம் ஒரு புறம் இருக்க, அந்த இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நிவாரணம் கிடைக்காமல் இன்று வரையும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இவற்றுக்கெல்லாம் கூடியிருந்து கதைத்து இந்த விடயங்களை கையாளாமல் இருப்பதும் தென்னிலங்கைக்கு ஒரு பலமாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே சர்வதேச ரீதியாக ICC, ICJ போன்ற சர்வதேச நீதிமன்ற கட்டமைப்புகளில் ஒரு நாட்டிலே இனப்படுகொலை அல்லது ஒரு நாட்டிலே இன அழிப்பு இடம்பெற்றிருந்தால் தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது அந்த குறித்த அந்த விடயங்களை கையாண்டவர் அல்லது அந்த இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் உயிரோடு இருப்பதில்லை. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை தான் இலங்கையிலும் ஏற்படுமா? இந்த யுத்தத்தோடு தொடர்பானவர்கள் அல்லது இன அழிப்புக்கு காரணமானவர்கள் என்று சர்வதேசம் அல்லது சர்வதேச நீதிமன்றங்களிலே பட்டியலிட்டு இருக்கக்கூடியவர்கள் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் இது கடந்து செல்ல போகிறதா? அந்த காலம்தான் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகமும் விளக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் கருணா ஒரு இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். பாலச்சந்திரன் என்கின்ற பாலகனை கூட இவர்கள் இப்படி படுகொலை செய்திருக்க தேவையில்லை, தலைவரின் பிள்ளைகளை எல்லாம் நான் தூக்கி வளர்த்தேன், அப்படியான ஒரு இடத்திலே இது உண்மையில் ஒரு அனுமதிக்க முடியாத விடயம் என்று அவர் ஒரு மனம் நெருடலாக கூறுகிறார். கருணா அவர்களிடம் ஒரு தயவான வேண்டுகோள் அல்லது வினா என்னவென்று சொன்னால், நீங்கள் பிரிந்து செல்லுகின்ற போது தலைவரின் பிள்ளையை விட்டு விடுங்கள். இன்று தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அவர் தன்னுடைய குடும்பம் இன்று இருக்கிறதா இல்லையா என்பதை அப்படியே நிரந்தரமாகவே அந்த விடயத்தையே அவர் இப்போது பேசு பொருளாக்குவது இல்லை என்று 2009 முடிவெடுத்து விட்டார். அதாவது தலைவரின் குடும்பம், தலைவர் தொடர்பான பேச்சுக்கள் 2009 அதுக்கு ஒரு முடிவு எழுதப்பட்டு விட்டது. ஆனால் அப்படி சிந்தித்திருப்பீர்களாக இருந்தால் அந்த துரோகம் இழைக்கப்படுகின்ற போது நீங்கள் எப்படி அந்த மனநிலைக்கு சென்றீர்கள் என்பது மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. இப்போது அவர் என்ன கூறினார் என்பதை நீங்கள் பாருங்கள். பாலச்சந்திரன்றது உண்மையை நானும் தூக்கி வளர்த்தொரு பொதுவாக தலைவர் பிரிவாண்ட அத்தனை பிள்ளைகளையும் நானும் தூக்கி வளர்த்துவேன். பச்சிலம் பாலகன் யுத்தத்தை பற்றி எந்த அறிவும் இல்லை, எதுவுமே தெரியாது. இன்றைக்கு அந்த இது படுகொலை நடந்தன்றது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளல. உலகம் ஏற்றுக்கொள்ளாது. உலகம் இல்லை, சிங்கள மக்களும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. சாதாரண சிங்கள மக்கள் மத்தியில் போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மிருகத்தனமான செயலம். இப்ப கைது செய்து கொண்டார்களா அல்லது யுத்தத்துல கொண்டதான்றது உண்மையில தெரியும். அவரும் நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்க. மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். அதுதான் அந்த யுத்த பற்றிய மிகவும் டேர்னிங் பாயிண்டா மாத்தி விட்டதும் பாலச்சந்திரன். இப்போது கருணாவின் ஆதரவு அல்லது கருணாவின் அனுதாபங்கள் எல்லாம் எதற்கென்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. என்னை வன்னிக்கு அழைத்தார்கள், இங்கிருந்து கிழக்கு மாகாண போராளிகளையும் அழைத்துக் கொண்டு வர சொன்னார்கள், அதனால் தான் நான் பிரிந்தேன் என்கின்ற ஒரு கதை கடந்த காலங்களில் ஓடப்பட்டது. அதற்கும் பல பொருள் விளக்கங்கள் இருக்கின்றது. கருணாவை அழைத்த போது எனக்கு வன்னிக்கு வருவதற்கு பாதுகாப்பில்லை என்ற போது அது இயல்பாக இடம்பெற்ற உரையாடல் என்றுதான் கூறப்படுகிறது. அந்த கலந்துரையாடல் இடம்பெற்ற பகுதி அல்லது யாரால் யாருக்கு உரையாடப்பட்டது என்கின்ற போது நாம் அதனை நேரடியாக காணவில்லை. ஆனால் கூடுதலாக பத்திரிகைகள் அல்லது ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு மொழிநடை என்னவென்று சொன்னால், பாதுகாப்பில்லை என்றால் 5000 போராளிகளை அழைத்து வந்து மீண்டும் திரும்பிச் செல்லுங்கள் என்ற போதுதான் 5000 பேரை கேட்கிறார் வடக்கில் யுத்தம் செய்ய என்கின்ற ஒரு கருத்து வந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறாக கருணா தொடர்ச்சியாக முரணான கருத்துக்கள். அது மட்டுமல்லாது இப்போது கிழக்குக்கென்று ஒரு கட்சி இருக்கின்றது, கிழக்கு மக்களுக்கென்று நிறுவப்பட்ட முதற் கட்சி என்று கருணா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை கூறுகின்றார்.
அந்த கட்சியால் படுகொலை செய்யப்பட்டவர்கள், அந்த கட்சியால் காட்டிக் கொடுக்கப்பட்டவர்கள், அந்த கட்சியால் அவலம் நடந்த எத்தனை பேர் இன்று இருக்கின்றார்கள். நீங்களே ஒரு முறை கூறியிருக்கின்றீர்கள், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களின் படுகொலை தொடர்பில் தான் நான் வாக்குமூலம் கொடுத்து விட்டு வருகிறேன் என்று. அந்த வாக்குமூலம் கொடுத்து விட்டு வந்த பின்னர் தான் இந்த கைதும் இடம்பெற்றிருந்தது, பிள்ளையானுடைய கைது இடம்பெற்றிருந்தது. அது நீங்கள் ஒரு ஊடக செவியிலே வெளிப்படுத்தி இருந்தீர்கள். They are asking about that Vice Chancellor Ravindranath kidnapping cases. About that they have some statement. I given properly. சில கருத்துக்களை என்னிடம் சிஐடியினர் கேட்டு அறிந்து கொண்டனர். அவை அதில் தெரிந்த விடயங்களை நான் தெளிவாக அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன். அவ்வாறாக நீங்கள் கூறிய கருத்துக்களை தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூறுகின்ற அல்லது நீங்கள் செய்கின்ற விடயம் ஒரு இனத்தினுடைய இன அழிப்பு எவ்வளவு மிக முக்கியமானதாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு ஒரு இனத்தை காட்டி கொடுத்ததும் அதே அளவு நிகராக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வடக்கு கிழக்கு என்பது ஒரு பலமான மண்ணாகவும் அந்த பலம் நிறைந்த பூமியாகவும் இருந்த அதை உடைத்த பெருமை உங்களை விட யாருக்கும் இல்லை. இந்த இடத்தில் பிள்ளையான் கூட அதில் இரண்டாவது படியாகத்தான் வருவார். நீங்கள் இந்த உடைப்பை ஏற்படுத்திய பின்னர் தான் அவரும் இதற்குள் வருகின்றார். இவ்வாறாக ஈழவிடுதலை போராட்டத்தில் நீங்கள் இன்று அனுதாபமான கருத்துக்களை கூறினால் என்ன, ஈழவிடுதலை போராட்டம் தொடர்பில் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினால் என்ன, உங்கள் தலைமையில் தான் கிழக்கு மண் காப்பாற்ற வேண்டும் என்றால் என்ன, இன்று கிழக்கு மாகாணத்தில் உங்களை காப்பாற்றுவதற்கு அல்லது உங்களுடைய உயிரையும் உங்களுடைய மனைவியின் உயிரையும் காப்பாற்றுவதற்கு எத்தனை போராளிகள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த போராளிகளை நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தீர்களா? இல்லை. அது மட்டுமா? சரி, நீங்கள் விட்டுவிடுங்கள். கிழக்கு மாகாணத்துக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, கிழக்கு மண்ணை காப்பாற்ற போறேன் என்று வந்தீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சக்தி தொலைக்காட்சியினுடைய ஒரு மின்னல் நிகழ்ச்சியிலே அரியநேந்திரன் அவர்கள் கேட்டபோது ஒரு மலசல கூடத்தை கூட உங்களால் கட்ட முடியாது என்று நீங்கள் கூறிய அந்த ஒரு விவாத அரங்கிலே உங்களிடம் அதனை அரியநேந்திரன் அவர்கள் கேட்டது என் செவிகளுக்கு எட்டியது. இப்படி இருக்கின்ற போது நீங்கள் பிரிந்து வந்த பின்னர் கிழக்கு மாகாணத்தில் என்ன அபிவிருத்தி இடம்பெற்றிருக்கிறது? அல்லது கிழக்கு மாகாண மக்கள் அனைவருக்கும் முறையாக வீட்டு வசதிகள் அல்லது அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவு செய்திருக்கிறீர்களா? நீங்கள் கிழக்குக்கென்று ஒரு கட்சியை உருவாக்கி அங்கு பிள்ளையானது குடும்பத்தினரும் வளர்ந்தது, மறுபுறம் நீங்கள் வளர்ந்தது, அவர்களை சார்ந்தவர்கள் வளர்ந்தது. கிழக்கு மண்டங்கு அபிவிருத்தி அடைந்தது. இன்று கிழக்கு மாகாணத்திலே பல இடங்களிலே எல்லோரும் கூறுகிறோம் கொங்கிரீட் வீதிகள் அமைக்கப்பட்டது என்று. இன்று வெள்ளத்திலே பல வீதிகளை காணவில்லை. அந்த வீதிகள் இட்டவர்கள் இன்று வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பிள்ளையான் வியாழேந்திரனுக்கு பல வீதங்கள் கொடுத்தோம், அதனுடைய ஒப்பந்தக்காரர்களால் கூறப்படுகிறது. இது எல்லாம் கிழக்கு அபிவிருத்தியா? கிழக்கு மாகாணம் உங்களுடைய மண். தேசிய தலைவர் தவறிழைத்தார், பல குற்றங்கள் செய்தார் என்றால் நீங்கள் உங்களுடைய மக்களையாவது பார்த்திருக்கணும். நீங்கள் அங்கு துரோகம் செய்தீர்கள், இங்கு காட்டி கொடுப்பும் இந்த மக்களையும் விட்டு பிழைத்தீர்கள். இதை விட வேறு ஒன்றும் இல்லை. இதில் யதார்த்தமாக பேச வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு பேசுவதற்கான ஒரு பெரும் தைரியத்தை யாரோ ஒரு சக்தி தந்து விட்டார்கள். நீங்கள் பேச இனி ஆரம்பிப்பீர்கள். கட்டாயமாக இதைவிட அதிகமாக நீங்கள் இனி வருகின்ற நாட்களில் பேசுவீர்கள். காரணம், அந்த மக்கள் தொடர்பில் நீங்கள் பேசுவதற்கு தகுதியற்றவர். அந்த மக்களை பற்றி பேச முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பிரிந்த பின்னர் அல்லது பிரிந்ததுக்கு பிற்பாடு அம்பாறை மாவட்டத்துக்கு சென்றீர்கள். கோட்டாபாயாவுக்கு வாக்களியுங்கள், நான் வெல்வேன், வென்றாலும் தோற்றாலும் கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் பெற்றுத் தருவேன் என்றீர்கள். கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் 3 மாதங்களில் பெற்றுத் தருவேன் என்றீர்கள். உங்களை நம்பி அதிகளவான வாக்குகளை இட்டார்கள். அம்பாறை மாவட்டம் வரலாறு ரீதியாக ஒரு தமிழ் ஆசனத்தை பெற்று வந்ததை நீங்கள் சிதைத்தீர்கள். அதனை சிதைத்து யாருக்கு கொடுத்தீர்கள்? பெரும் தேசிய கட்சிகளுக்கும் முஸ்லிம் கட்சிகளுக்கும் நீங்கள் கொடுத்தீர்கள். அங்கு என்ன இடம்பெற்றது? கட்சி ஆசனம், தமிழ் மக்களுக்கான ஆசனம் இழக்கப்பட்டது. நீங்கள் அதன் பின்னர் இந்த மாவட்டத்தை மறந்து விட்டீர்கள். இப்போது மட்டக்களப்பில் உசுப்பேத்துகிறீர்கள். பிள்ளையான் உள்ளே இருப்பதால் ஒருவேளை மாகாண சபை தேர்தலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் அந்த வேலையை நீங்கள் தொடங்குகிறீர்கள். இது எங்கு முடிய போகுது, எப்படி முடிய போறது தெரியாது. ஒரு முறை இந்த பிரதேசவாதத்தை கடந்து மக்கள் நீங்கள் ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பிரதேசவாதங்களை அப்பாற்படுத்தி அல்லது பிரதேசவாதங்களுக்கு அப்பாற்பட்டு சுய பரிசோதனை செய்து எமது மண்ணும் மக்களும் சுயமாகவும் சுய சிந்தனையோடும் சுய கௌரவத்தோடும் வாழ வேண்டும் என்றால் என்ன தேவை என்பதை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். அவை மட்டும்தான் இந்த அறிவார்ந்த தளத்தில் கூற முடியும். அதனை தவிர்த்து இந்த அறிவார்ந்த தளத்தில் எதனையும் என்னால் கூறக்கூடிய அளவில் நான் இல்லை. காரணம், அந்த மக்கள் இதனை சிந்தித்து செயற்பட முற்படுகின்ற போது மறுபுறத்திலே தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் படுகொலை செய்தவர்களோடும் படுகொலைக்கு காரணமானவர்களோடும் கூட்டணி அமைக்கின்றது. அவர்களுக்குள்ளும் பிளவு இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த மக்கள் எங்கு செல்ல போகிறோம் என்கின்ற வினா
வினாத்தானே உங்களிடம் இருக்கிறது. எனக்கும் அதற்குரிய விடை தெரியவில்லை. முடிந்தால் பின்னூட்டங்களிலே உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். முடிந்தவரை கலந்துரையாடுவோம். முடிந்தவரை அந்த மண்ணுக்கான ஒரு அறத்தையும் ஒழுக்கத்தையும் பேணி அந்த மண்ணையும் மக்களையும் முடிந்தவரை ஒரு கட்டமைப்போடு வாழ்வதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்வோம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.